ஒரு குழந்தை சிரிக்க புன்னகைக்க ஆரம்பித்ததிலிருந்து அன்பை புரிந்து கொண்டு அன்பை கொடுக்க ஆரம்பித்துவிடும். மனிதர்களாகிய நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பலம், சக்தி அன்பு செய்யக்கூடிய ஆற்றல் தான். நம்மை பெற்றோர், நம் உடன் பிறந்தோர் என்று அந்த ஒரு குடும்ப சூழலிலே ஆரம்பிக்கின்ற இந்த அன்பு செய்யும் செயல் அப்படியே விரிவடைந்து பிறகு நண்பர்கள், உடன் படிப்போர், ஆசிரியர்கள், குடும்பத்தை தாண்டி போய்கிட்டே இருக்கும். வேலை செய்கிற இடம், மனிதர்களை நாம் அன்பு செய்கிற பொழுது அங்கே ஒரு புரிதல், எதிர்பார்ப்பு எல்லாமே வந்துவிடும். நான் உன்னை அன்பு செய்கிறேன், என்னை நீ அன்பு செய். நான் உன்னை புரிந்து கொள்கிறேன், என்னை நீ புரிந்து கொண்டால் என்ன? நான் எவ்வளவு தூரம் விட்டு கொடுத்திருக்கிறேன், எனக்காக விட்டுக்கொடு. நீ என்னை மன்னித்தால் நான் உன்னை மன்னிப்பேன். இப்படி நிறைய நிபந்தனையே கொண்டு வந்து விடுவோம். ஆனால் இயேசு கொஞ்சம் வித்தியாசமாக நம்மை வாழ அழைக்கிறார். உங்களை அன்பு செய்பவர்களுக்கே நீங்கள் அன்பு செய்தால், கைமாறு கிடைக்கும் என்று எண்ணி அன்பு செய்தால் அதில் என்ன பலன்? ஒன்றும் இல்லை. உங்களை வெறுப்பவர்களை அன்பு செய்யுங்கள், உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள், அவர்களுக்காக தியாகம் செய்யுங்கள், அவர்களுக்காக வேண்டுங்கள் என்று நம்மை வேறொரு நிலைக்கு அழைத்து செல்கிறார். அதுதான் புனிதத்தின் நிலை. மனிதர்களாகிய நம்மால் அப்படி இருக்க முடியும். இயேசுவின் வழி சிறந்த வழி என்பதை உணர்ந்து காண்பித்து வாழ முடியும். பயிற்சி தான். நம்மை யாரெல்லாம் காயப்படுத்தி இருக்கிறார்களோ அவர்களுக்காக இன்றைக்கு ஜெபிப்போம். நமக்கு யாரை பிடிக்கலையோ அவர்கள் நினைந்து அவர்கள் கடவுள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று நினைந்து ஜெபிப்போம். ரொம்ப கடினம். ஆனால் இந்த பயிற்சியிலே வென்றுவிட்டால் நம்முடைய அன்பு முழுமையான அன்பாகும். நிபந்தனை இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல், கடவுள் பெயரால், இயேசுவின் பெயரால் அவரது புனிதத்தை பகிர ஆரம்பித்தோம். இறைவன் என்னென்று வாழ்த்து பெறுவாராக.